கட்டு சோறு கட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இதான் கட்டு சோறுங்கிறது. கிடைக்கல அன்னதானமே. அதே நடிக்கிறீங்க என்ன எந்த மாதிரி குள்ளாய் நடிக்கிறோம்னா எப்படின்னா நான் பாசமா நானும் என் பிள்ளைங்களும் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. ஏற்கனவே சோறு திங்க தான் வந்தியாங்க. நீ போய் பொங்கலை வச்சிரு அடி சீக்கிரம் போவோம். இல்லைன்னா அது குடும்பமா இல்ல. ஆமா லைஃப். எல்லாரும் போயிட்டாங்க. காலையில அவங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு பேரு நம்ம ஊர்ல இன்னைக்கு லாஸ்ட் திருவிழா. இன்னைக்கு குள்ளாய் நான் வரலன்னு சொல்றா, விட மாட்டேன். ஏதாவது கம்பல் பண்றா வாவான்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டேன். எங்க 3-4 கதவை வந்து பூட்ட வேண்டியதா இருக்கு. எங்க போனாலும் எங்க மாமியார் வீட்டுல என்ன ஏண்டி காலைல இருந்து கூப்பிட்டு நிக்கிற நீ? யார் வாயிலையாவது குத்தி இது பண்றத இவங்களுக்கு பார்க்கணும். அதுல ஒரு சந்தோஷம். அப்படித்தானே? ஏதாவது கேட்கறதுல விட்டு கிளம்புறதே 1 மணி நேரங்க. கேட்டை பூட்டினதுக்கு அப்புறம் போய் உள்ள திரும்ப என்னத்தை எடுத்துட்டு வரா. இப்ப கேட்டை பூட்டிட்டு இருக்கிறா. கூட பெரிய அக்க போறா இருக்குது. அவங்க பத்தாததுக்கு பாருங்க, அந்த பைய வேற இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்றது? குள்ளா எங்க விட்டு கிளம்ப போறேன் நான். இனிமேல் பொங்கல் வச்சுட்டு இவங்க எத்தனை மணிக்கு வந்து சோறு வந்து சோறு திங்க தான் வந்தியாங்க. நீ போய் பொங்கலை வச்சிரு அடி சீக்கிரம் போவோம். நாவல்ல போய் குள்ளாய் எல்லாரையும் விட்டு வந்துட்டாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டு வந்திருக்கேன். அவங்க எனக்கு என்னென்னு தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி எங்கேயுமே போகிறதுக்கெல்லாம் பிடிக்கலங்க. போய் எதுவும் நிற்கிறது, இந்த பார்க்கறது, வேடிக்கை பார்க்குறது எல்லாமே இதாகிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா மெச்சூரிட்டிங்கிறத தாண்டி ஒரு வெறுப்பு, எல்லாத்துக்குமே வெறுப்பாக இருக்குது. ஏன்னு தெரியல. இவங்க எல்லாரும் போய் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி எங்கள் அம்மா தனியாக படுத்திருக்காங்க. நானும் இங்கே இருக்க முடியலையா, நானும் போய் டவுனு பக்கம் போயிட்டேன். அப்புறம் இங்கேருந்து சர்வே பண்ண முடியாதுன்னு போனேன். அவங்க கடைசியில் தான் இருக்காங்க. சரி நம்ம இவங்க கூட வந்து உட்காந்துருப்போம். அங்கே போக சொன்னாலும் போக மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அது இல்லாமல் குள்ளாயை வந்து கொண்டு விட்டு வந்த காரணமும் வேறுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே, எனக்கு போக பிடிக்கல. அதுக்காக அவள் போகிறல நான் தடுக்கக்கூடாது. போயிட்டு அவள் கொஞ்சம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு தேரலாம் பார்த்துட்டு இங்கே வந்தால் தான் ரிலாக்ஸாக இருப்பா. நேரத்தில் அடைஞ்சால் தான் கிடப்பாளா. சரி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டு வந்தேன். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. போயிட்டு சுற்றிட்டுமே நான் கூட வந்தேன்னா என் கூட சுற்றி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டிங்க போட்டு அவங்களும் வந்தால் நானுக்குள்ளே அந்த வீடியோ கிடையாது எடிட் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அம்மா கூட உட்காந்துருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாயும் தனியாக உட்காந்துருக்குங்களா, அவங்களுக்கு ஒரு துணையாக உட்காந்துருக்கலாம். நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? என்ஜாய் பண்ணி ஏதோ சாயங்காலம் ஏதோ பேசன் வேற எடுத்துட்டு போகணுங்கிறாங்க. என்னன்னு தெரியல. எங்க சாப்பாடு தட்டுல இவர் சாப்பிடலையா, அதனால தட்டுல வாங்குறது கொஞ்சம் வந்து சும்மா கிண்ணம் கப்பு போங்க. நீங்க கட்டு சோறு கட்டிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இதான் கட்டு சோறுங்கிறது. கிடைக்கல அன்னதானமே. அதே ஒரு 4-5 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நான் சாப்பிடலாம் எடுத்து வந்தேன். காலைல இருந்து நான் சாப்பிடல. எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்கே சாப்பிட தோணல, அதனால சாப்பிடல. இவங்க மேடம் வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ண வேலை தான் இப்ப எல்லாம் வந்துருக்காங்க. அந்த கோயில்ல சாமிக்கு அலங்காரம் பண்ண வந்து வலையெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே நிறைய பேர் வலையில வாங்கிக்கவே இல்லையா, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. என்ன குள்ளாய் வரும் அதிகமா கொடுத்தாங்க. நானும் மொட்டையா இருக்கு இன்னைக்கு வாங்கலான்னு தான் பார்த்தேன். இன்னைக்கு அங்க வாங்கலான்னு. சரி சாமியோட வலையா இருக்கும் போது எதுக்கு வாங்கிட்டு இதையே போடலாம், எனக்கு கரெக்டா இருக்குங்க. கோயிலுக்கு வந்து டயர்ல படுத்திருக்காங்க. அடுத்தது வந்து தேருக்கு போவாங்க சாயங்காலமா. இல்லையாங்க, அதனாலதான் கோயிலுக்கு நாங்க போனோம். பாப்பா எப்படியே அழுவாம எங்க கூட ரொம்ப நேரம் இருந்தா. இவர் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வர முடியல. அதுவும் இல்லாம அதிக பேர் கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க வந்து வீடியோவுக்காக நடிக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இதான் இல்ல வேணும்னே இது நடிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க நடிச்சு என்னங்க பண்ண போறோம்? உண்மையாவே எங்களுக்குள்ள 1000 சண்டை வரும். உடனே வந்து குள்ளாய் நாங்க இல்லாம நானும் என் பிள்ளைங்களும் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. ஏற்கனவே நாங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அடிக்கடி சண்டை நடக்குமா. அப்பெல்லாம் ஈரோட்டுக்கு போயிடுவோமா. அப்ப வந்து ஏன் உமா அப்படி பாக்குற, எனக்கு கேமரா பிடிக்க தெரியாதுங்க. அதனால நான் நல்லா பிடிச்சிருக்கேனா இல்லையான்னு செக் பண்றாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வேகம் கத்துக்க முடியுமாங்க. அதனால அது கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. ஈரோட்ல இருந்தவங்க அப்போ வந்து அவரு மறந்து போய் நான் இல்லைங்கிறதே தெரியாம குள்ளாயி வீட்டு நுழைஞ்ச உடனே குள்ளாயி அப்படிதான் சொல்லுவாரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்க. இந்த குள்ளாயிங்கிற பேரு சில பேருக்கு பிடிக்கலன்னாங்க. அது பிடிக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களுக்கு தெரியல. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தப்பான வேர்டா தெரியாது. கொஞ்சம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த பேரு கேட்டா. என்கிட்ட நேராவே சொல்லியிருக்கிறாங்க எத்தனையோ பேர் எதுக்கு இந்த பேர் வச்சு கூப்பிடுறான்னு. என் ஹஸ்பண்டே என்னை கலையரிசின்னு கூப்பிட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது போலதான் எங்க அம்மா அப்பா சின்ன பிள்ளைன்னு கூப்பிட்டே பழகிட்டாங்க. அவங்க திடீர்னு என்னை கலையரிசின்னு கூப்பிட்டாலும் பிடிக்காது. அவங்களோட பாசம் அப்படி கூப்பிடுவாங்க, இவரு இப்படி கூப்பிடுவாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் இதை இப்படி கூப்பிடுன்னு அவர் மாத்திக்க மாட்டாருங்க. இருங்க கையை ஒலிக்குது, அவரு பிடிக்க சொல்றேன். இங்கேயும் கேமரா கிளாரிட்டி முக்கியம் தான் இருக்கு.
அதாங்க அந்த குள்ளாயின்னு கூப்பிட்ற வார்த்தை அது வந்து ஒருத்தவங்கள இதை டிமோட்டிவ் பண்ணுறதுக்காகவோ அவங்களோட உருவத்தை கேலி பண்ணுற மாதிரியான வார்த்தை இல்லை. அது குள்ளாய் சின்ன வயசுல செல்ல பேர் அது, அதனால இப்படி கூட்டு பழக்கமாயிடுச்சு. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோவுக்காக நடிக்கிறீங்க, என்ன எந்த மாதிரி குள்ளாய் நடிக்கணும்னா எப்படின்னா நான் பாசமாக இருக்கிற மாதிரியும் பேக்ரவுண்டில் அவளை திட்டிகிட்டே இருக்கிற மாதிரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து எப்போவுமே அவளோட குறையெல்லாம் சொல்லுவேன், அவள் மாறணும் அப்படின்றதுக்காக. மாற்றிப்பான்னு ட்ரை பண்ணால் மாற்றிக்க மாட்டா, அவன் விட்டுட்டேன். அது இருக்க தாங்க செய்யும், குறை சொல்றது சண்டை போடுறது இதெல்லாம் இருக்கணும். இருந்தாதான் சண்டையே இல்லைன்னா அது குடும்பமா அது லைஃபே இல்ல. ஆமா, லைஃபே கிடையாது. யாராலையுமே அப்படி இருக்க முடியாது, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலுமே. அதனால சண்டை வரும் தாங்க. அந்த வீடியோ ஆன் பண்றப்ப நாங்க எதா இருந்தாலும் அப்பப்ப கத்திக்கிறோமே ஒழிஞ்சு அதுக்கப்புறம்லாம் சண்டையே கிடையாது. நாங்க நார்மலா எப்பவும் போல இருப்போங்க. எவ்வளவுதான் சண்டையா இருந்தாலும் நாங்க வந்து ஒரே ஒரு விஷயத்துல கான்பிடென்டா இருக்கோம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சுட்டா நம்ம புள்ள வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கறது ஒரு இதாவே இருக்கிறோம் நாங்க. இல்லைன்னா போயிடுவோம். இல்லைனாலும் போக மாட்டேன், அறிவு கட்டவனாட்டம் பேசாத. என் ஹஸ்பண்ட்லாம் திட்டுவாருங்க, பதிலுக்கு பதில் நான் திட்டாம அடிச்சாலும் பதிலுக்கு பதில் நான் அடிக்காம விட மாட்டேன். கேளுங்க, முன்னதான் அப்படி இப்படின்னு பயந்துருப்போம் கல்யாணம் ஆன புதுசுல. பயம்லாம் இல்ல, அப்பவும் அடிக்க மாட்டேன். அடிச்சா இப்பெல்லாம் திரும்ப திரும்ப அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பெரிய பருப்பாயிட்டாங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அடிச்சா இல்ல சொல்றாங்க அப்படிலாம் போயிட்டு இருக்குது. அதுக்கிடையில நாங்க வந்து இந்த யூடியூப் வந்து ஒரு பண்றோம், ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு. எங்களுக்கு லைஃப்ல எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையானா. ஆக்சுவலாக வந்து உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நடிக்கலை, அதுதான் கான்செப்ட், இந்த வீடியோட கான்செப்ட். யாரையும் பொதுவாக நாங்கள் ஏமாற்றியும் இது பண்ணலை, இதுதான் உண்மை. எங்களோட லைஃப்பில் நடக்கிறத நாங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எங்களுக்கு வீடியோ என்ன பண்ணு தெரியாமல் சரி, டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அதை அப்லோட் பண்ணுறோம். அப்பப்போ திட்டினாலே எனக்கு பிடிக்காதுங்க, நான் பதிலுக்கு பதில் திட்டிடுவேன். அதுவும் இவர் அந்த ஒரு வீடியோவில் மட்டும் நீ அந்த சண்டையை அப்படியே போட்டுட்டியா, நானும் உங்ககிட்ட கத்துன மாதிரி போட்டேன்னா அதில் அதிக பேர் இது பண்ணியிருந்தாங்க. என்ன இப்படி இது பண்ணுறீங்களே சண்டை போட்டு. இதே மாதிரியே சேனல் நிறையவே இருக்குது, சண்டை போட்டு ஆக்டிங் போடுற மாதிரி. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது, எங்களுக்கு சண்டை போடுறதும் பிடிக்காது. அந்த மாதிரி போகுது, அவ்வளோதாங்க. எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் தேர் பார்க்கலாம், எனக்கு எதுக்கும் விருப்பம் இல்லை, நான் போக மாட்டேன். நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஊருக்கு வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவாங்க. கடுப்பாக இருக்குது. நம்ம ஊருக்கு போயிடுவோம், நம்ம போனால் தான் நமக்கு நல்லா இருக்கு. ஆனால் அங்கே உண்மைக்கே சொல்கிறேன், சுல்லாங்கடியும் அந்த இது இல்லைன்னா நிம்மதியாக. என் பொண்ணும் அங்க இருந்தப்ப டெய்லியும் நைட்டு ஒரு வாரமா அழுதுட்டே இருந்தா, இங்க அழுவவே இல்லை. காரணம் கொசு கடிதான். கொசு வேலை தான் கட்டியிருக்கோம், இருந்தாலும் அதை மீறி வந்துருது, நம்மளால என்ன பண்ண முடியும். அதாங்க போனோம், போகாம இருக்க முடியாது. தேர் இதுக்கு மேலதாங்க. இப்ப மணி கரெக்டா 2 இருக்கும், 4-5 மணிக்கு பால் பொங்குது. நான் இதுக்கு மேல போயிட்டு பெட்ரோல் போட போனுங்க, ஒரு 4 கிலோமீட்டர். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலைக்காக அங்க வந்தோம். பேங்க்ல போயிட்டு குள்ளாய பாப்பா பிறந்ததுக்கான பணம் கொஞ்சம் ஏறும், அது ஏறுக்கான்னு பார்க்க போனா இன்னைக்கு பேங்க்ல லீவ் போல இருக்கு. நான் ஒரு அரைக்குறை அதெல்லாம் பார்த்துட்டு புளியெல்லாம் உளிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு நம்ம ஊரை பார்க்க வேண்டியதான். சிவாவுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது இல்லை, அதுக்காக போக வேண்டியது இருக்கு. 4:30 மேலே ஆயிடுச்சுங்க. அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சிவா முடிச்சு போய் சேர்ந்துட்டான். நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம் தேர் பார்க்க. இவ தான் கூப்பிட்டே இருக்கா, சரி வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு. மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாமியார் எங்களுக்கெல்லாம் முன்னாடி போனாங்க, ஏதோ சட்டியை தூக்கிட்டு வராங்க, என்னன்னு தெரியல. குள்ளையா உங்கள் அம்மா ஏதோ சட்டியை தூக்கிட்டு வராங்கடியே. நான் வராங்க பாருங்க, ஏதோ சட்டியை போய் தூக்கிட்டு வராங்க, வந்தால் தான் தெரியும் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு. உங்கள் அம்மா ஏதோ சட்டியை தூக்கிட்டு வராங்க, வர்றது தெரிஞ்சு ஊட்ட பூட்டிட்டு நிற்கிறாங்களா? தூங்கிட்டு இருந்தா அவ்வளவு தூரம் போயிட்டு மாவுளுக்கு மாவு எடுத்துட்டு வராங்க. எது போய் போட்டு வரீங்களா? போட்டுட்டு வரீங்க, அதுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு போன் அடிக்க வேண்டியதானே. நிறைய பேர் இந்த மோட்டோ வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோட்டோலா எட்ஜ் 50 ஃபியூஷன் ஒரு மாடல் வந்ததுல, நானும் அந்த கேமராக்காக தான் வாங்கினேன். கேமரா சூப்பராக இருக்குது, ஆனால் ஒரு நாளைக்கு மினிமம் 10 வாட்டி சார்ஜ் போடுறேன். ஒழுங்காக ஒரு 2 மணி நேரம் கூட என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு மட்டமாக இறங்குது. ஆனால் 70 சூப்பராக இருக்குங்க. கேமரா இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது, ப்ராசஸும் இதை விட இன்னும் சூப்பராகவே இருக்குது. பார்த்தீங்களா, அவள் இருக்கிற ஹைட்டுக்கு செருப்பு போட்டு மேனேஜ் பண்ணிப்பா. அதனால தான் அவள் பேர் குள்ளாயின்னு கூட. ரொம்ப குட்டியாக இருப்பா சின்ன வயசில், இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா, ஹைட் ஆகிட்டா. அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோ கட் பண்ணி போடாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படியே ஒரே ஃப்ளோவாக எடுக்க முடியலங்க. வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கட் பண்ணி போட்டால் தான் செட் ஆகுது. அப்புறம் என்னம்மா, நாங்கள் போனட்டு வந்து இறக்க முடியல, ஆனால் பிடிச்சிட்டாங்க மீன்லாம். குள்ளாய் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இறக்கணும். தண்ணி வத்தி போகுது இதுல. ஆமா இல்ல தண்ணி கடந்துச்சு. நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா குட்டெல்லாம் இறச்சி இந்த குட்டி குட்டி மீனாவது பிடிச்சி நாங்க ரெடி பண்ணிருப்போம். இங்க வரணும்னு ஒரு பக்கம் ஆசையாவே இருக்கு, ஆனா வந்தாச்சுங்களா காலுங்க நிக்க மாட்டேங்குது, திரும்ப பெண்ணாடம் தான் போகணும் அப்படின்னு சொல்லுது.
நானும் மியூசிக் போடலான்னு பாக்குறேன், இவங்க போஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, திரும்பிக்கினே இருக்கிறாங்க. சரி வாங்க போயிட்டு தேர் பாத்துட்டாங்க. ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன், விட்டு அவ்வளோக்கு எடுக்க முடியாது. எடுக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தேர்னாங்க, தேர் பார்த்தாச்சு, தேர் வந்துருச்சு அங்க இருந்து. அதுக்கே நாங்க லேட்டா தான் வந்தோம், மணிலாம் 6 ஆயிடுச்சு. ஆமா, அந்த இங்க இருந்து சுத்தி போய் அந்த இடத்துல போய் தேர் நின்னாதான் இவங்கலாம் வீட்டுக்கு வருவாங்களாம். சைலண்டாவே இருக்கான், காலையில இருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான், வரவும் இல்லை. சிவா ஏண்டா மரம் சோறு கூட ஆக்கலாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம ஏன்னா கேட்டா சாமி சோறு வாங்கிக்கலாம்னு போயிட்டாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இப்பதான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பா வேற மணி 7:30 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால ஆட்டிட்டு இருக்காரு. எங்களுக்குலாம் வேலை இருக்கு ஜாஸ்தியா, அதனால நான் சோறு குழம்பு ஆக்கிட்டு இருக்கேன். பாட்டி வந்துட்டு கிளம்பிட்டாங்க, அவங்களை விட்டு வந்துட்டேன். மேடம் தூங்குறாங்க, அதே மூச்சு விடும்லாம் 2 பக்கம் கட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, அவ்வளோதாங்க, தேர்லாம் இழுத்து முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே இப்போதான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதோ அக்கா வராங்க, அவங்க வராங்களா, எல்லாம் முடிஞ்ச உடனே தான் அவங்க லேட்டா வராங்க. இந்த பிளாக் கிளம்பிட்டாங்க, வரணும்னு நினைச்சாங்க, ஆனா தேர் அதுக்குள்ள வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப லாங்களா, ஈரோட்ல இருந்து இங்க வரணும். அப்புறம் பாப்பாவுக்கு எக்ஸாம் வர முடிச்சு எல்லாம் வராங்களா, அதான் லேட் ஆயிடுச்சு போல. இந்த பிளாக் தாங்க, இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணலாம் பாங்க.